ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீயாக முடிவெடுத்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது. எப்ப பார்த்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்களே முடிவெடுக்கிறார்கள். ஒரு நேரம் கூட நீயாக முடிவெடுக்கலாம் என்று முடிவெடுத்தால் கூட நீ எடுத்ததெல்லாம் அப்படியே வெற்றியாகிவிட்டது. இப்பொழுது நீ என்ன முடிவெடுக்க வந்து விட்டாயா என்று பேசுகிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது உனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தோன்றும். என்னடா இது, எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரியே வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கிறதே, நாம் எப்பதான் முடிவெடுப்பது, நாம் எப்பதான் வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் சாதிப்பது என்று தோன்றும். நீயாக நல்ல முடிவெடுத்தாலும் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் உன்னுடைய முடிவுகளையோ உன்னுடைய பேச்சையோ எடுத்துக்கொள்வது கிடையாது. வீட்டுக்குள் தான் இருக்கிறாய், ஆனால் எல்லோரும் உன்னை மூணாவது மனுஷனாகத்தான் பார்க்கிறார்கள். உன்னுடைய பேச்சையும் அங்கு யாரும் எடுத்துக்கொள்ளவில்லை. அதே போல நீ என்ன சொல்ல வருகிறாய் என்பதையும் யாரும் தெரிந்து கொள்ளவில்லை. காரணம், உன்னை எல்லோரும் மட்டம் தட்டுகிறார்கள். நீ எப்பொழுதுமே சில நேரத்தில் நிறைய நல்ல விஷயங்களை சொல்வாய், ஆனால் ஏற்கனவே நீ ஒரே ஒரு விஷயம் சொல்லி அது தவறாகி விட்டது என்பதற்காக அனைவரும் இனிமே நீ செய்யும் விஷயமும் சொல்லும் விஷயமும் இப்படித்தான் இருக்கும் போல, இவளால் இவ்வளவுதான் யோசிக்க முடியும் போல என்று முடிவெடுக்கிறார்கள். தங்கமே, உன்னை எந்த இடத்தில் அலட்சியப்படுத்துகிறார்கள்? ஏதாவது கூட்டமாக நிற்கும் இடத்தில் உன்னை அலட்சியப்படுத்துகிறார்கள். அதாவது கூட்டமாக இருக்கும் இடத்தில் நான் இதை சொல்லட்டா, இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள் என்று உன்னுடைய வீட்டுக்குள் இருப்பவர்களிடம் சொல்லும் பொழுது உன்னுடைய வேலை என்னவோ அதை பாரு. இந்த மாதிரியான விஷயங்களில் எல்லாம் நீ தலையிடாதே என்று அத்தனை பேருக்கு மத்தியிலும் உன்னுடைய மனதை உடைத்து விடுகிறார்கள். ஆனால் தங்கமே, உனக்கு நான் இதை ஆறுதலுக்காக சொல்கிறேன் என்று கூட நீ நினைத்தாலும் எனக்கு ஒன்றும் ஒரே ஒரு பிரச்சனை கூட கிடையாது. ஏனென்றால் நான் இது உனக்கு ஆறுதலுக்கு சொல்லவில்லை. எல்லா விஷயத்தையும் நான் உனக்காகத்தான் சொல்கிறேன். காலம் முழுவதும் இதே நிலைமை தொடருமோ என்ற ஒரு பயம் உன்னுடைய மனதில் இருக்கிறது. காலம் முழுக்க இந்த ஒரு விஷயம் தோன்றக்கூடாது என்பதற்காகத்தான் நான் வந்துள்ளேன். உன்னுடைய மனதளவில் வெந்து போய் இருக்கிறாய். என்னடா செய்ய போகிறோம் வாழ்க்கையில் என்ற ஒரு விஷயமா உன்னுடைய மனதையே போட்டு பாடாக படுத்துகிறது. காலம் முழுவதும் இப்படியே அசிங்கப்பட்டு கொண்டு நம் வீட்டிலேயே நம் மூணாவது மனுஷனாக இருந்து கொண்டுதான் வாழ வேண்டுமா என்று நினைக்கிறேன். அம்மா, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில் வராது. எல்லா விஷயங்களும் மாறும் பொழுது இந்த விஷயங்கள் மட்டும் எப்படி உனக்கு தொடர்ந்து இருக்கும் சொல் பார்க்கலாம். எந்த ஒரு விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கஷ்டப்படுத்தாது. உன்னுடைய எல்லா விஷயத்திலும் நான் இருக்கிறேன். உனக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் துணையாகவும் உனக்கு எல்லா விதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொடுத்து உன்னை வாழ வைக்க நான் இருக்கும் பொழுது கவலை என்ற ஒரு விஷயத்திற்கு இடமே இல்லை. கவலைகள் பட வேண்டாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் நடக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, இங்கு பிறக்கும் அனைவருடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்கிறது. அதற்காக யாரும் இங்கு உடைந்து போவது கிடையாது. எல்லா விஷயத்திலும் இருந்து தாண்டித்தான் வருகிறார்கள். அதே போலவே உன்னுடைய வாழ்க்கையில் இருந்தும் உன்னுடைய மனதில் இருந்தும் எல்லா கவலைகளையும் எடுத்து உன்னை நல்லபடியாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை கரை சேர்ப்பேன். எத்தனை நாள் தான் நீயும் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பாய்? கவலைப்படுவதற்கு ஒரு பொழுதும் ஒரு நாளும் அவசியம் என்பது கிடையாது. நீங்களாகத்தான் ஏதேதோ போட்டு குழப்பிக்கொண்டு இருக்கிறீர்கள். தேடும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உங்களுக்காக நிச்சயமாகவே தருவேன். எதையும் தரமாட்டேன், நானே வைத்துக்கொள்வேன் என்று சொல்வது கிடையாது. பொறுமையாக இருங்கள். எல்லா விதமான அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிகழ்த்துகிறேன் என்றுதான் சொல்கிறேன். ஆனாலும் சிலருக்கு இங்கு பொறுமையே இல்லை, அவசரம்தான் இருக்கிறது. நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் ஏகப்பட்ட அற்புதங்கள் காணப்போகிறாய். ஒவ்வொரு நேரத்திலேயும்
உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் அற்புதமாகவே நீ மாற்றப் போகிறாய். எல்லோரும் இப்பொழுது உன்னுடைய பேச்சை கேட்பது கிடையாது. உன்னை மூணாவது மனுஷனாகத்தான் பார்க்கிறார்கள். ஆனால் நீ செய்ய போகும் காரியத்தால் உன்னை எல்லோருமே தேடி வந்து, அன்று நீ அந்த யோசனை சொன்னதினால்தான் இப்பொழுது நம்முடைய குடும்பமானது இந்த நிலைமைக்கு தப்பித்து உள்ளது. நீயே எல்லா விதமான யோசனையும் எல்லா விதமான விஷயங்களையும் நீயே செய் என்று சொல்லும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை கொண்டு வரத்தான் போகிறேன். அந்த ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கத்தான் போகிறது. எதிர்பார்த்து எதிர்பார்த்து நிறைய விஷயங்களில் ஏமாந்த, ஆனால் இனிமேல் எதிர்பார்த்த விஷயங்கள் ஏமாற்றத்தை தராது, அற்புதம் என்ற ஒரு விஷயத்தையே தரும். எத்தனையோ காலங்கள் வாழ்க்கையில் தோற்று போய் எழுந்து விட்டீர்கள். அதே போலவே உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுதுமே எழுந்து விடுவீர்கள். காலம் உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமாக இந்த வாழ்க்கையை தரவில்லை. இந்த வாழ்க்கையை நீங்கள் அடைவதற்கு இத்தனை போராட்டங்களை கண்டீர்கள் என்பது எனக்கு தெரியும். இந்த அளவுக்கு வந்திருக்கிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் ஓரளவுக்காவது முன்னேறி இருக்கிறீர்கள் என்றால் அதற்கு காரணம் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, நீயும் தான். ஆனால் அதை எதையும் புரிந்து கொள்ளாத உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் தான் என்ற அகந்தையில் அலைகிறார்கள். நான் தான் இந்த குடும்பத்தை உருவாக்கினேன், நான் தான் இந்த குடும்பத்தில் இருக்கும் அனைத்து விஷயங்களையும் செய்தேன் என்ற அகந்தை. அந்த அகந்தையானது அழிக்கப்படும். என்னுடைய பிள்ளையே, உன்னுடைய மனதில் அந்த அகந்தைகளானது கிடையாது. ஆனால் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களிடம் அந்த அகந்தையானது உண்டு. அந்த அகந்தையானது அவர்களை ஆக்கும் என்று நினைக்கிறார்கள். அகந்தை எப்பொழுதும் ஒரு மனிதனை ஆக்காது, அது அழிக்கும். அவனுடைய வாழ்க்கையில் அவன் செய்யும் விஷயங்களை தவறாக செய்ய வைக்கும். துரோகங்கள் ஆனது படிப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் அதிகரிக்கிறது. முதலில் வெளியில் இருப்பவர்கள் தான் உன்னை ஏமாற்றினார்கள். ஆனால் இப்பொழுது உன்னுடைய வீட்டில் இருப்பவர்களே உன்னை ஏமாற்றும் பொழுது மனமானது உனக்கு வலிக்கிறது. வலிகள் அனைத்தையும் தூக்கி போடு. இன்பத்தை நான் தருகிறேன், அதை உன்னுடைய வாழ்க்கையில் பொக்கிஷம் போல சேர்த்து வைத்துக்கொள். எப்பொழுதும் அலட்சியம் காட்டுபவர்களிடம் பேசாதே. யாரெல்லாம் உனக்கு நன்மையாக எல்லா விஷயங்களையும் செய்கிறார்களோ அவர்களிடம் மட்டுமே பேசு, அவர்களிடம் மட்டுமே பழகு. உன்னை அலட்சியம் செய்பவர்கள், உன்னை மூணாவது மனுஷனாக பார்ப்பவர்கள் யாராக இருந்தாலும், உன்னுடைய மனதில் காயப்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை ஒரு பொழுதும் மதித்து பேச வேண்டும் என்ற அவசியம் அல்ல. உனக்கு எங்கு மரியாதை இல்லையோ அந்த இடத்தில் நிற்க வேண்டும் என்ற அவசியமும் அல்ல. இதை பார்க்கும் பொழுது சில பேர் திமிரு பிடித்தவர் என்று சொல்லலாம். ஆனால் இது திமிரு என்ற ஒரு வார்த்தை கிடையாது. என்னுடைய வார்த்தை என்ன தெரியுமா? மரியாதை இல்லாத இடத்தில் நிற்கக்கூடாது. எந்த இடத்திலும் உன்னுடைய தன்மானத்தை நீ விட்டுவிடக் கூடாது. எல்லாருமே அப்படிதான். ஆனால் மற்றவர்கள் செய்யும் பொழுது மட்டும் அது குறையாக தெரியும். இதுவே உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் உன்னை இத்தனை பேருக்கு மத்தியில் அசிங்கப்படுத்துகிறார்கள் அல்லவா? அதுவே நீ அவர்களை அசிங்கப்படுத்தும் பொழுது அவர்கள் அனுசரிப்பார்களா? ஆனால் கேட்டால், நீ சண்டை போட்டால் அனுசரித்து போ, இது குடும்பம், இந்த இடத்தில் நீ அனுசரித்துதான் போயிருக்க வேண்டும் என்பார்கள். அதுவே அவர்களுக்கு அறிவுரை சொல்பவர்களுக்கோ இல்லை உன்னை அந்த சபையில் அசிங்கப்படுத்துபவர்களுக்கோ நீ அதே மாதிரியான அசிங்கத்தையும் அவமானத்தையும் கொடுத்தால் அவர்கள் அனுசரித்து போவார்களா? போக மாட்டார்கள். உனக்கு ஒரு நியாயம், மற்றவனுக்கு ஒரு நியாயம். எல்லாவற்றையும் விடு. எதுவாக இருப்பினும் பார்த்து கொள்ளலாம். எல்லா விஷயத்தையும் சரி செய்யலாம். ஆனால் எந்த ஒரு இடத்திலும் உன்னுடைய மதிப்பையும் மரியாதையும் விட்டுவிடாதே. எப்பொழுதும் தைரியமான பெண்ணாக நில். தைரியமான குழந்தையாக இரு. நான் இருப்பேன். இன்று மட்டுமல்ல, என்றெல்லாம் உனக்கு அநியாயம் நடக்கிறதோ, என்றெல்லாம் உனக்கு கஷ்டங்கள் வருகிறதோ, அன்றெல்லாம் உனக்காக முன்வந்து நான் நின்று உதவி செய்வேன். நியாயத்தை உன் பக்கம் வாங்கி கொடுப்பேன். நிச்சயமாகவே உனக்கு நல்லது நடக்கும். இதற்கு மேல் யாராலும் உனக்கு கவலை வராது. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றங்கள் கிடைத்து உன்னை நிச்சயமாக நான் வாழ வைப்பேன். சந்தோஷமாக இருங்கள்.
சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்க நான் ஆசீர்வாதம் செய்கிறேன். எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.